ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸல்ல ஃபில்டர் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ப்ராடக்ட் நேம்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இப்போ ஹியூஜ் மட்டும் தனியாக எடுக்கணும், ஒரு மிட் மட்டும் தனியாக எடுக்கணும்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ எப்படி ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இங்கே ஃபில்டர் கொடுத்தும் இதை பண்ணலாம். பட் ஒவ்வொரு டைமும் நம்ம கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லோ ஹியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இருக்கணும். பட் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஜஸ்ட் நம்ம 1 மினிட்ல இந்த வேலையை முடிச்சிட முடியும். ஸோ அரே கேட்டிருக்காங்க ஃபில்டர் ஃபங்க்ஷன் கொடுத்ததும். ஸோ அரே வந்துட்டு என்னோட டோட்டல் டேபிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கமா இன்க்ளூடிங் கேட்டிருக்காங்க. நான் வந்து அவைலபிலிட்டி தான் செக் பண்ண போறேன். ஸோ அவைலபிலிட்டியோட டோட்டல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈக்குவல் டு நான் வந்துட்டு ஸ்டேட்டஸ் கிட்ட இருக்கிற ஸ்பேஸ்ல நான் என்ன என்டர் பண்றேனோ அதுதான் இப்போ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க போயிட்டு நான் லோ அப்படின்னு என்டர் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா லோ அவைலபிலிட்டியா இருக்கிற எல்லா வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இதை ஹியூஜ் அப்படின்னு டைப் பண்றேன். ஸோ ஹியூஜ் கிடைச்சிருச்சு. அண்ட் மிட் கொடுத்தேன் அப்படின்னா மிட் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் பத்தின டீடைல்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.